நன்மை என்ன தீமை என்ன உண்மை விரக்கச்சு. வணக்கம் உண்மையான உறவுகளே. SBI மைக்ரோடாஸ்க் Facebook யூசர்ஸா நீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ மூலமா உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே உங்களுடைய டாஸ்கை கம்ப்ளீட் பண்றதோட பர்ஃபெக்டா முடியும். இந்த வீடியோவை நீங்க முழுமையா பாருங்க. ஷேர் சாட் யூசர்ஸ், இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ் நீங்க எல்லாம் வெயிட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்காக வெயிட் பண்ணுது. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. ஷேர் சாட்டா இன்ஸ்டாகிராமா எதை ஃபர்ஸ்ட் போடலாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு முழுமையா தெளிவா தெரிய வைக்க வேண்டியது என்னன்னா, மைக்ரோடாஸ்க் ஒர்க்கர்ஸ்ல புதுசா இப்ப கொண்டு வந்துட்டாங்க. புது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னங்கிறத தெளிவா உங்களுக்கு சொல்றேன். இனிமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு மைக்ரோடாஸ்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி வாங்க தெளிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி விளம்பர பேஜ் ஓடும். இதுக்கு அடுத்தது செகண்ட்ஸ் முடிஞ்சதுமே கோ டு டாஸ்க் பேஜ் இருக்கும். இதை நீங்க கொடுத்ததுமே உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓபன் ஆகும். இந்த பேஜ் ஓபன் ஆகுனதுமே உங்களுக்கு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அந்த கண்டிஷன்ஸை தெளிவா சொல்றேன், ஞாபகமா வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இதுல ஒரு ப்ளூ கலர்ல கொடுத்திருப்பாங்க, டவுன்லோட் டாஸ்க் இமேஜ். செகண்ட் உங்களுக்கு இதுல ஹேஷ்டேக் கொடுத்திருப்பாங்க. இது ரெண்டாவது. மூணாவது உங்களுடைய இந்த போஸ்ட், அந்த இமேஜை நீங்க போஸ்ட் பண்ணும்போது அதுல 5 விதமான ஓன் வேர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம். இதுல குறிப்பா சொல்றது என்னன்னா, இது வந்து பப்ளிக்ல இருக்கணும், ஓகேவா? இது பிரைவேட்லயும் இருக்கக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ்லயும் இருக்கக்கூடாது, பப்ளிக்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒன் அண்ட் ஒன்லி போஸ்ட்ல தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேற எதுலையும் ஸ்டோரியாவோ ஏதாவது இருக்கக்கூடாதுன்னு நான் பாருங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தது உங்களுடைய போஸ்ட நீங்க டெலீட் பண்றீங்கன்னா 120 டேஸுக்கு பிறகுதான் நீங்க டெலீட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்க டெலீட் பண்ணீங்கன்னா அந்த அமௌண்ட்டை டிடெக்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் SBI சைட் மைக்ரோடாஸ்க் ஒர்க்கர்ஸ்க்கான ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லியாச்சா? இப்போ நம்ம இந்த போஸ்ட நம்ம எப்படி பண்ணலாம்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதுல கொடுத்திருக்க மாதிரி டவுன்லோட் டாஸ்க் இமேஜ், இதை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணதும் உங்களுக்கு இந்த சைடு ஓப்பன் அப்படின்னு ஒண்ணு காமிக்கும். அதை ஓப்பன் பண்ணி அந்த இமேஜ் டவுன்லோட் ஆயிருக்கான்னு பாருங்க. ஏற்கனவே இப்ப நேத்து ஒரு டாஸ்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு பிறகுதான் அதுல இருந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. 7 நாளைக்கு பிறகுதான் இன்னொரு டாஸ்க் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு வேற இமேஜ் தான் இருக்கும், வேற ஹேஷ்டேக்ஸ் இருக்கலாம், இதெல்லாம் வேற வேறையா தான் இருக்கும். எப்பவுமே டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்க இதுல கொடுத்திருக்க எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான். ஓகே, இப்போ நான் இந்த இமேஜை வந்து நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ண பிறகு இப்ப இந்த இமேஜ் மூலமா நான் என்னெல்லாம் பண்றேன்னு நீங்க பாருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்டா இதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது, இதுல கொடுத்திருக்க கீவேர்ட்ஸை காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? கீவேர்ட்ஸ்னா ஹேஷ்டேக்ஸ், இதை வந்து நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ண பிறகு Facebook உள்ள வந்துடுறேன். உள்ள வந்த பிறகு இப்போ சிம்பிளா மேல உள்ள பிளஸ் பட்டனை கொடுக்குறேன், கொடுத்துட்டு போஸ்ட் கொடுக்குறேன். இதுதான் போஸ்ட். இதுல மேல பாருங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இந்த ஃப்ரெண்ட்ஸை கொடுத்துட்டு பப்ளிக் கொடுத்துட்டு இதுல கீழே செட் டிஃபால்ட் ஆடியன்ஸ் அப்படிங்கிறத டிக் கொடுத்துட்டு டன் கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு இதுல கீழே போட்டோன்னு இருக்கு பாருங்க. இந்த போட்டோல நீங்க டவுன்லோட் பண்ண இமேஜை அப்லோட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் அப்லோட் பண்றேன். அப்லோட் பண்ண பிறகு இதுல சே சம்திங் அபவுட் திஸ் போட்டோ இதுல இருக்கா? இதுல இப்போ இதுல கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இத பத்தி ஒரு 5 வார்த்தைகள் நீங்களா டைப் பண்ணணும். ஓகேவா? அப்படி நீங்க டைப் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு கொடுக்கறது என்ன டைப் பண்றதுன்னு கேட்டா, இப்போ இதுல கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இதுல உள்ள டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரிலாம். இதுல கொடுத்துருக்க மாதிரி இதுல ஒரு 2 வேர்ட்ஸ் 3 வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இப்ப ஃப்ரீ டெலிவரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இது ரிலேட்டடா நான் இதுல உள்ளதே கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்றேன். இப்போ ஃபார் எவ்ரி காம்போ பர்ச்சேஸ் அப்படின்னு போட்டிருக்காங்களா, இப்போ அதே இதை டோன்ட் மிஸ் இட் ஆஃபர் இப்போ கொடுத்துருக்கேன்னா, இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் வார்த்தை, இப்போ ஒரு 3 வார்த்தை 4 வார்த்தை தான் வரும். இன்னும் கொஞ்சம் வார்த்தை ஃப்ரீ டெலிவரி அப்படின்னு கொடுக்குறேன். அவ்வளவுதான். இப்ப கொடுத்துட்டேன். கொடுத்த பிறகு இதுல கொடுத்திருக்க ஹேஷ்டேக்ஸை நம்ம கொடுக்கணும். ஓகே,
ஸோ இதுல கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இதுலயுமே கொடுத்துருப்பாங்க ஹேஷ்டேக்ஸ். இப்போ அந்த ஹேஷ்டேக்ஸ்லாம் நான் காப்பி பண்ணி கொடுக்குறேன். இந்த ஹேஷ்டேக்ஸ்லாம் கொடுத்துட்டேன். இதுல கொடுக்கும்போது என்னன்னா காப்பி பேஸ்ட் கொடுத்தாலும் இந்த ஸ்பேஸ்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஹேஷ் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்பேஸ் கரெக்டா இருக்கணும், அப்படி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதுல பார்க்க வேண்டியது எல்லாமே பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம போஸ்ட் கொடுத்துடலாம். போஸ்ட் கொடுத்துட்டேன்னா கொடுத்த பிறகு இங்க பாருங்க, ஸ்கிரீன்ஷாட் தான் ரொம்பவே முக்கியம். இதெல்லாம் தெரியுது, ஹேஷ்டேக்ஸ் எல்லாமே தெரியுது, என்னோட கீவேர்ட்ஸ் எல்லாமே தெரியுது. ஸோ இப்போ இதுல நிறைய பேர் பண்ற பிரச்சனை என்னன்னா, ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும்போது இந்த லைக், கமெண்ட், ஷேர் இது வேற நமக்கு மேல தெரியணும். மேல இதுல பாருங்க டோன்ட் மிஸ் இட் ஆஃபர் அப்படின்னு இருக்கா. ஸோ இது வேற நமக்கு தெரியணும், இவ்வளவுதான் தெரியணும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா மேல நம்மளுடைய ஐடியோட நேமும் தெரியணும். ஸோ இந்த மாதிரிலாம் நினைக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட்டே இதுதான். ஓகேவா, ஸோ 5 keywords ஃபுல்லா தெரியணும். இப்படி தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. அப்படி உங்களுடைய ஸ்கிரீன் சின்னதா இருக்கு, இப்போ என்னோட மொபைலோட ஸ்கிரீன் வந்து பெருசு, அதனால எனக்கு ஃபுல்லா ஷோ ஆகுது. உங்களுக்கு ஸ்கிரீன் சின்னதா இருந்தாலும் இப்போ நான் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறேன், எடுக்கும்போது ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன். ஓகேவா, ஸோ இப்போ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டேன். எடுத்த பிறகு கீழே பாருங்க லாங் ஸ்கிரீன்ஷாட் அப்படின்னு ஒன்று வரும். இதில் பாருங்க லாங் ஸ்கிரீன்ஷாட் அப்படின்னு ஒன்று வருதா, இருங்க மறுபடியும் எடுக்கிறேன். ஓகே, லாங் ஸ்கிரீன்ஷாட் அப்படின்னு இருக்கா, இந்த இடத்துல நீங்க கொடுக்கணும். லாங் ஸ்கிரீன்ஷாட் கொடுத்த பிறகு உங்களுக்கு எது வேற சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்த பிறகு நீங்க இதை கிராப் பண்ணிக்கோங்க. இதுல எடிட் இருக்கும், ஸோ எடிட் போயிட்டு கிராப் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ஓகேவா, ஸோ கீழே ஷேர் வரணும், மேல உங்களுக்கு இது வர தெரிஞ்சா போதும். ஓகேவா, மேல உங்களுக்கு இப்படி தெரிஞ்சா போதும். ஓகே, கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு இந்த இமேஜை எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது நீங்க ஷேர், இந்த ஷேர் கொடுத்துட்டு என்ன பண்ணணும், இதுல காப்பி லிங்க் இருக்கும். ஸோ இந்த காப்பி லிங்க் கொடுத்துக்கோங்க. பாருங்க ஷேர் கொடுங்க, காப்பி லிங்க் இதுல எனக்கு சைட்ல இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதை கொடுங்க, என்ன இருக்கா, இந்த ஷேர் லிங்கை கொடுங்க. கொடுத்ததும் இது காப்பி ஆகிரும் இந்த லிங்க். ஸோ இதோட முடிஞ்சது. இதுல நீங்க கவனிக்க வேண்டியது 2 விஷயம். ஒண்ணு, உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்லாம் ஒயிட்ல இருக்கான்னு பாத்துக்கோங்க. உங்களுக்கு பிளாக்ல இருந்தா மேல ஸ்க்ரோல் பண்ணிட்டு சைட்ல 3 டாட் டச் பண்ணிட்டு கீழே பாருங்க, உங்களுக்கு செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை நீங்க கொடுங்க. கொடுத்து உள்ள வந்ததுமே உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க, டார்க் மோடுன்னு இருக்கும். இந்த டார்க் மோட கொடுங்க. கொடுத்து உள்ள போனதும் உங்களுக்கு ஆஃப்ல இருக்கா ஆன்ல இருக்கான்னு பாருங்க. ஸோ இது ஆன்ல இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிருங்க. ஓகே, இவ்வளவுதான். இது ஒண்ணு. ரெண்டாவது, செட்டிங்ஸ் போயிருங்க, மேல சர்ச்ல ஃபாண்ட்னு டைப் பண்ணுங்க. ஃபாண்ட் ஸ்டைல் டச் பண்ணிட்டு கிளாசிக் ஃபாண்ட்ல இருந்தாலும் டிஃபால்ட் ஃபாண்ட்ல சேஞ்ச் பண்ணிருங்க. சேஞ்ச் பண்ண பிறகு நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுங்க, உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்ப இது இன்ஸ்டால பண்ணதுதான், பட் ஃபேஸ்புக் இப்படிதான் நீங்க பண்ண போறீங்க. நீங்க காப்பி பண்ண யூஆர் லிங்க்கும் உங்களுடைய ஸ்கிரீன்ஷாட் போட்டோவும் இது மூலமா சூஸ் மீடியான்னு இருக்கும். இதுல உங்களுடைய ஃபேஸ்புக் கொடுத்துருங்க. இதுல வந்து அந்த ஷேர் பண்ண போஸ்டோட லிங்கை கொடுங்க. லிங்கை கொடுத்துட்டு இந்த போட்டோ இதுக்குள்ள போயிட்டு உங்களுடைய போஸ்ட்ன்னு இருக்கும். ஸோ இதுக்குள்ள போயிட்டு உங்களுடைய சூஸ் ஃபைல கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய போட்டோ கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க, அவ்வளவுதான். ஸோ இதுல சொல்ல வேண்டியது முக்கியமா என்னன்னா, இப்போ இதுல உங்களுக்கு கிரீன் கலர்ல கொடுத்துருப்பாங்க. உங்க டாஸ்க் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் டாஸ்க் உங்களுக்கு இப்போ இதுல கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, 11/04/2025 அன்னைக்குதான் உங்களுக்கு மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். இதே மாதிரிதான் உங்களுக்கு என்ன டேட் கொடுக்குறாங்களோ அந்த டேட் தான் மறுபடியும் உங்களுக்கு அந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்க அதுக்கு பிறகு நீங்க அதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுதான். ஸோ வேற எந்த வித பிரச்சனைகள் இல்லை. குரோம் அப்டேட் பண்ணிக்கோங்க. குரோம்ல ஹிஸ்டரி டாப்ஸ் எல்லாம்